அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் எந்த ஒரு நொடி பொழுதும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு நிலைமையில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத எச்சரிக்கையை கொடுத்திருக்குது. என்னங்கடா புது கதை? தெற்காசியாவின் அணு ஆயுத பதட்டம் தீவிரமடையும் நிலையில் சாகாய் சோதனையின் பாரம்பரியத்தை யோமி சக்பீர் மீண்டும் உயர்த்திக்கிறது. தீவிரமடைந்து வரும் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் ராணுவ போட்டிக்கு மத்தியில் தெற்காசியாவை உலகின் மிகவும் பதற்றமான அணு ஆயுத தடுப்பு களங்களில் ஒன்றாக மாற்றிய சாகாய் அணு ஆயுத சோதனைகள் மீது பாகிஸ்தானின் 28வது யோம் இ தக்பீர் ஆண்டு விழா உலகளாவிய கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது. மே 28 இன்றைய நள்ளிரவு செய்தி அவங்களுக்கு வருகின்றது. பாகிஸ்தான் மே 28 இன்று அனுசரிக்கும் 28வது யோம் இ தக்பீர் சாகாய் அணு ஆயுத சோதனைகள் தெற்காசியாவை ஒரு வழக்கமான ராணுவ போட்டியிலிருந்து உலகின் மிகவும் பதற்றமான அணு ஆயுத தடுப்பு சூழல்களில் ஒன்றாக நிரந்தரமாக எப்படி மாற்றின என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது பாகிஸ்தான். இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் இடையே தீவிரமடைந்து வரும் ராணுவ போட்டியை தொடர்ந்து இந்தோ பசிபிக் பாதுகாப்பு கட்டமைப்பில் அணுசக்தி நிலைப்பாடு, ஏவுகணை நவீனமயமாக்கல் மற்றும் மூலோபாய சங்கங்கள் மீதான புதுப்பிக்கப்பட்ட புவிசார் அரசியல் ஆய்வுக்கு மத்தியில் இந்த ஆண்டு விழா நடந்து வருகிறது. 1998 மே 28 அன்று பலிஸ்தானில் ராஸ்கோ மலைகளில் நடத்தப்பட்ட சாகாய் 1 அணு ஆயுத சோதனைகள் பாகிஸ்தானை உலகின் 7வது அறிவிக்கப்பட்ட அணுசக்தி நாடாகவும் முதல் அணு ஆயுதம் கொண்ட முஸ்லிம் பெரும்பான்மை நாடாகவும் நிலைநிறுத்தி பிராந்திய தடுப்பு கணக்கீடுகளை அடிப்படையாக மாற்றி அமைத்தது பாகிஸ்தான். சாங்காயின் மூலோபாய விளைவுகள் ஆசியா முழுவதும் ராணுவ திட்டமிடல் கோட்பாடுகளை தொடர்ந்து பாதிக்கின்றன. ஏனெனில் பாகிஸ்தானின் அணுசக்தி திறன் உலகின் மிகவும் இராணுவ மயமாக்கப்பட்ட எல்லைகளில் ஒன்றில் 2வது தாக்குதல் தடுப்பு இயக்கவியலை அறிமுகப்படுத்தியது. ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி மற்றும் மூத்த அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தான் தன்னை ஒரு பொறுப்பான அணுசக்தி நாடாக கருதுவதாகவும் தாக்குதலை அதிகரிப்பதை விட தாக்குதலை தடுப்பதை மையமாக கொண்ட ஒரு கோட்பாட்டின் கீழ் செயல்படுவதாகவும் மீண்டும் வலியுறுத்தினர். யோம் இ தக்பீரின் தொடர்ச்சியான முக்கியத்துவம் அணுசக்தி குறியீடானது இப்போது ஒரு உள்நாட்டு அரசியல் கருவியாகவும் இந்தியா மற்றும் பரந்த உலகளாவிய பார்வையாளர்களை நோக்கிய ஒரு வெளிப்புற மூலோபாய சமிக்ஞை பொறிமுறையாகவும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. சகாய் சோதனைகள் தெற்காசியாவின் ராணுவ சமநிலையை நிரந்தரமாக மாற்றியிருக்கின்றது. ராகூஸ் மலைகளில் பாகிஸ்தான் நடத்திய நிலத்தடி அணு ஆயுத வெடிப்புகள் பொக்ரான் 2க்கு பிறகு இந்தியாவின் மூலோபாய சாதகத்தை உடனடியாக செயலிழக்க செய்தன. மேலும் தெற்காசியா முழுவதும் புதுடில்லி தடையற்ற ராணுவ மேலாதிக்கத்தை நிறுவுவதை தடுத்தன. சோதனைகளின் நேரம் ஒரு விரைவான தடுப்பு சமநிலையை உருவாக்கியது. இது எதிர்கால நெருக்கடிகளின் போது அணு ஆயுத மோதலாக தீவிரமடைவதற்கான அபாயங்களை சுற்றி செயல்பாட்டு திட்டமிடலை மறுசீரமைக்க இரு நாடுகளையும் கட்டாயப்படுத்தியது. இஸ்லாமாபாத் சோதனைகளை தொடர்வதை தடுக்கும் நோக்கில் அதிபர் பில் கிளின்டன் வழங்கிய பொருளாதார சலுகைகள் உட்பட வாஷிங்டனிலிருந்து வந்த தொடர்ச்சியான ராஜதந்திர அழுத்தங்களையும் மீறி பிரதமர் நவாஸ் ஷரீப் இந்த சோதனைகளுக்கு ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் அந்நிய செலவாணி கையிருப்பும் நிதிநிலையும் தடைகளால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த முடிவு குறுகிய கால பொருளாதார நிலைப்படுத்தலை காட்டிலும் நீண்ட கால மூலோபாய நிலைத்தன்மைக்கு திறம்பட முன்னுரிமை அளித்தது. இந்தியாவின் சோதனைகளுக்கு பிறகு அணுசக்தி சமநிலையை கைவிடுவது இஸ்லாமாபாத்தை எதிர்கால நிர்பந்த ராஜதந்திரத்துக்கு ஆளாக்கும் என்றும் கட்டுப்பாட்டு கோடு மற்றும் பரந்த பிராந்திய போர்க்கள பகுதிகளில் இராணுவ தடுப்பு நம்பகத்தன்மையை பலவீனப்படுத்தும் என்றும் பாகிஸ்தான் தலைமை கணக்கிட்டுள்ளது. சாகாய் 1 சோதனையின் போது பாகிஸ்தான் திட்டமிட்டபடி சுமார் 15 மணிக்கு ஒரே நேரத்தில் 5 நிலத்தடி வெடிப்புகளை பாகிஸ்தான் சோதனை நடத்தியது. பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு கரான் பாலைவன பகுதிகளுக்குள் 6வது அணு சோதனையை நடத்தியது.
ராஸ்கோ மலைகள் தளம் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஏனெனில் அதன் கிரனைட் புவியியல் அமைப்பு, தொலைதூர நிலப்பரப்பு, குறைந்த மக்கள் அடர்த்தி மற்றும் நிலவும் குறைந்த காற்று நிலைமைகள் ஆகியவை நிலத்தடி வெடிப்புகளுக்கு பிறகு கதிரியக்க மாசுபாட்டின் அபாயங்களை குறைத்தன. ஒருங்கிணைந்த ஆற்றல் சுமார் 40 கிலோ டன்களை எட்டியதாக பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக கூறியது. இருப்பினும் சுதந்திர சில அதிர்வு பகுப்பாய்வு சுமார் 6 முதல் 20 கிலோ டன்கள் வரையிலான கணிசமாக குறைந்த மதிப்பீடுகளை வழங்கியது. சர்ச்சைக்குரிய ஆற்றல் கணக்கீடுகளை பொருட்படுத்தாமல் தெற்காசியா முழுவதும் மூலோபாய ராணுவ கணக்கீடுகளை மாற்றியமைக்கும் திறன் கொண்ட செயல்பாடும் யுரேனியம் அடிப்படையிலான மேம்படுத்தப்பட்ட பிளவு திறனை இஸ்லாமாபாத் கொண்டுள்ளது என்பதை இந்த சோதனைகள் திட்டவட்டமாக நிரூபித்தன. அதன் பிறகு பாகிஸ்தானின் அணுசக்தி நிலைப்பாடு இந்தியாவின் மரபுவழி ராணுவ மேலாதிக்கத்தை படிநிலையான பதற்ற மேலாண்மை திறன்களை மூலம் சமன் செய்யும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான தடுப்பு உத்தியை நோக்கி பரிணமித்தது. அந்த கோட்பாடு போர்க்கால சூழல்களில் இரண்டாவது தாக்குதல் திறனை பாதுகாக்கும் நோக்கில் தந்திரபாய அணுசக்தி அமைப்புகள், பாலிஸ்டிக் ஏவுகணை நவீனமயமாக்கல், குருஸ் ஏவுகணை நிலைநிறுத்தம் மற்றும் தாக்கு பிடிக்கக்கூடிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றில் பாகிஸ்தான் மிகப்பெரிய கவனம் செலுத்தியும் செல்லப்படுகிறது. பனிப்போர் மற்றும் பனிப்போருக்கு பிந்திய காலகட்டங்கள் முழுவதும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் உட்பட பொருளாதார தடைகள் மற்றும் சர்வதேச அணு ஆயுத பரவல் தடுப்பு அழுத்தங்கள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் அணுசக்தி ஆணையத்தின் விஞ்ஞானிகள் ஒரே நேரத்தில் உள்நாட்டு அணுசக்தி பொறியியல் நிபுணத்துவத்தை நிறுவியிருக்கின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பாருங்கள், ஈரானும் அமெரிக்காவும் ஒரு மோதல் நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவுடன் வலிய நீ சண்டைக்கு வா என்று இழுக்கிற மாதிரி இருக்குது. எங்க போய் முடிய போது தெரியல. இந்த ஆண்டு இவைகளை கடந்தால் மனுஷன் மிஞ்சினால் சரிதான். பார்ப்போம் அடுத்து வரும் காணொளிகள். நன்றினர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.